ஆனந்தி வந்து சாப்பிட போகிறாங்க. அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வரவேற்கிறாங்க. நம்ம குமரன் வீட்டில் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சாட்சாத் அந்த வந்து அம்மனே வந்திருக்க மாதிரி இருக்குது நீ சாப்பிட்றது அப்படின்னு நம்மலாம் சொல்லிகிட்ருக்காரு. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தி வந்து சாப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட எல்லாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க அண்ணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனந்தி வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து அவங்க அம்மா வந்து குமரனோட அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சி முகர்றாங்க. இதை பார்த்து ஆனந்தி வந்து உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாதும்மா, நீங்கள் ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த குமரன் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து ஆனந்தியை ரொம்ப நல்லா கவனிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து வெண்பாவால் தாங்கிக்கவே முடியல. வெண்பா செம்ம கடுப்பாகிறாங்க. இவளுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறாங்களா இவங்க, இதெல்லாம் என்னால் பார்க்கக்கூட முடியல, இதெல்லாம் அநியாயம், இப்படி பண்ணுறாங்களே, இவனா பெரிய இவளா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவால் தாங்கிக்க முடியாமல் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆனந்தி உன்னோட முகத்தை தாம்மா வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு புடவையில் வரைஞ்சிருக்கான்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஆனந்தி ஆச்சரியப்படுறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கேட்குறாங்க. குமரன் வந்து ஐயோ மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க, உண்மையிலேயே உங்கள் முகம் வந்து நான் யோசிச்சுலாம் வரையலைங்க, நான் ஒரு அம்மன் முகத்தை வரைஞ்சோன்னு நினச்சேன், எனக்கு பிடிச்ச முகமாக இருந்தது, ஆனால் பார்த்தா உங்கள் முகமாகிடுச்சு, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னோடனே சரிங்க பரவாயில்ல அப்படின்றாங்க. அடுத்து வந்து அது எப்படிங்க ஆனந்தி முகத்தை வந்து யோசிக்காமல் வரைஞ்சிங்க, பெரிய விஷயங்க, அப்போ ஆனந்தி முகம் அந்தளவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க அவங்க அண்ணி. அதை கேட்டுட்டு வந்து ஆனந்தியும் வந்து குமரனும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அண்ணி அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நான் பிடிச்சிருக்கு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து குமரன் சந்தோஷம் அடைகிறாரு. ஆனந்தி ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாக்கிட்டையும் நல்லபடி பேசிட்டு வந்து ஆனந்தி கிளம்பும்போது குமரன் அவங்க அம்மா வந்து ஆனந்திக்கு வந்து சாரி வச்சு அதுக்கப்புறமா வந்து பூவெல்லாம் வச்சு வந்து கொடுக்குறாங்க. அதை ஆனந்தி வந்து வாங்கிட்டு ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்த குமரன் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்படியே ஆனந்தி வந்து தன்னோட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு குமரன். சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. ஆனந்தி ரொம்ப நன்றி, நீங்கள் வந்தது, இதுக்கு என்ன சார் நன்றிலாம் சொல்கிறீங்க, இல்லைங்க உண்மையிலேயே நாங்கள் கூப்பிட்டோன்னு வரணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் வந்தீங்க சார், அன்புக்கு என்றைக்குமே வந்து விலை கிடையாது சார், அன்பு யார் என்ன கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம போகணும் சார் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிறாரு குமரன். அடுத்து வந்து குமரன் நல்லபடி வந்து அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. எங்கள் ஆனந்தி ரொம்ப சந்தோஷமாக வந்ததை பார்த்துட்டு அவங்க அண்ணி கேட்குறாங்க, உண்மையிலே அந்த குடும்பம் சூப்பரில், எப்படிலாம் நம்மளை கவனிச்சாங்கல்ல, எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, அந்தளவு உன் மேலே பாசமாக இருக்காங்களே ஆனந்தி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நீ வாக்கப்பட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், போய் அவங்ககிட்ட போயிட்டு மாட்டினி அப்படின்றாங்க. அதை கேட்டு ஆனந்தி விடுங்க, நீ எல்லாம் என் தலையெழுத்து என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அவன் பின்னாடியே வந்தால நம்ம நோஸ்கட் பட்டுன்னு அமுச்சிட்டோம்ல, கண்டிப்பாக பாரு உன்னை விடவே மாட்டான், ஏதாவது கேட்பான் அப்படின்னோடனே பார்த்துக்கலாம் நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாரு, வெளியே போகாமல் கேட்டுகிட்டே இருக்காரு வீரா. ஓ எங்கேயோ போயிட்டு வந்திருக்கீங்களா, அதுவும் விருந்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம், எவன் அவன் விருந்து கொடுத்தவன், அவனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் வீரா. வீரா வந்து நேராக வந்து ஆனந்திக்கிட்ட வராரு. ஏதோ விருந்துக்கு போயிட்டு வந்து போல் இருக்க ஆனந்தி அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்றாங்க. இல்லை இல்லை யார் அவன் குமரன் சொல்கிற, குமரன்னா யார் அப்படின்னோன்னா ஐயோ இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது, நீ உன் அம்மா கிட்ட பேசினல எதேச்சா கேட்டேன், ஒட்டு கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஆமாம் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை இல்லை யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி நீ உனக்கு என்ன கவலை, யாராக இருந்தால் உனக்கு என்ன, அதை பற்றி உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, மரியாதையாக உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடு, தேவையில்லாத என் பேச்சுக்கு ஏதாவது வந்தேன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போடி போ, அவன் யாருன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் தானே இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷனாக வராரு இங்கே ஆனந்தியை. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து அப்படியே போய் நடிக்கிறாரு பயங்கரமாக வீரா. இங்கே பாருங்க அத்தை, முக்கியமான வந்து நான் வந்து வேண்டுதல் வச்சுருக்கேன் அத்தை கோயிலில், அந்த வேண்டுதலுக்கு குடும்பத்தோடு போனோம் அத்தை, நீங்கள் ஆனந்தி எல்லோரும் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அத்தை. என்ன வேண்டுதல் மாப்பிள்ள, அது ரொம்ப முக்கியமான வேண்டுதல், அது பொண்டாட்டி தான் புருஷனுக்கு பண்ணணுமா, ஆனால் ஆனந்தி எனக்கு பண்ணுவாளோ இல்லையோ, நீங்கள் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அத்தை, ப்ளீஸ் அத்தை உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அத்தை அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க, ஆனந்தி வரமாட்டாளே, இங்கே பாருங்கள் நான் எனக்கு வேண்டுதல்னா தான் வரமாட்டா, உங்களுக்கு வேண்டுதல்னு சொல்லிட்டு வர சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறேங்க, நானும் வந்துடுறேன், அப்புறம் அவளை வச்சு என்னோட வேண்டுதலை நான் நிறைவேற்றிக்கிறேன்னொன்னே இல்லை தப்பி இந்த விஷயம் மாப்பிள்ளை தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் மாப்பிள்ளை, என்ன அத்தை எனக்கு இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னோடனே சரிங்க மாப்பிள்ளை ஆனந்திக்கிட்ட எப்படியாவது பேசி கூட்டின்னு வரேன் அப்படின்னோடனே வாடி வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக